டூரிஸ்ட் ஃபேமிலி படம் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி சத்தியமா தெரியல. ஃபீல் குட் படம் மாதிரியா எமோஷனல் லைட்டா தூக்கலா போனாலும் ஓவர் டோஸ் ஆகி ஒட்டுமொத்தமா காலி ஆயிடும். ஆனா இந்த படத்துல எல்லா கேரக்டரோட எமோஷனும் அவ்வளோ அழகா கனெக்ட் ஆச்சு. சசிகுமாரோட ஃபேமிலி ஸ்ரீலங்காலையும் தப்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் படமே. இதுல சசிகுமார் கேரக்டருக்கு நீங்க தனியா கேரக்டர்லாம் எழுதவே தேவையில்ல. அந்த மனுஷனை ஸ்கிரீன்ல காமிச்சிங்கன்னா அவர் நல்லவர், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு, எந்த பிரச்சனைனாலும் ஆளா வந்து நிப்பாருங்க அப்படிங்கறது நீங்க அவரை பார்த்தாலே முடிஞ்சிருச்சு. அண்ட் அவரை தாண்டி அவன் குடும்பத்துல இருக்கிற சிம்ரன் கேரக்டரா இருக்கட்டும், ஏன் அந்த குடும்பத்துல இல்ல ஒட்டுமொத்த படத்துலயுமே அந்த குட்டி பையன் கேரக்டர் தான் எல்லா இடத்துலயும் ஸ்கோர் பண்றது. பெரிய எமோஷனல் சீன் வரும், அங்க ஒரு கவுண்டரை போடுவான், ஒட்டுமொத்த தியேட்டருமே பிளாஸ்ட். இந்த குடும்பத்தை மட்டுமே சுத்தி சுத்தி மொத்த படமும் காட்டாம அந்த ஏரியால இருக்கிற எல்லார பத்தியும் ஒருத்தரை காட்டுவாங்க, அடுத்த சீன்ல அவங்களுக்கான ஸ்டோரி சொல்லுவாங்க, அவ்வளவுதான் சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஏறிடும். எனக்கு இந்த ஃபீல் குட் படம்லாம் பொதுவா செட் ஆகாது. ஏன்னா எப்படி எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே, எல்லாரும் வன்மத்தோட தானே சுத்துவாங்க அப்படிங்கறதுனால இந்த ஃபீல் குட் படம் கனெக்ட் ஆகாது. ஆனா இந்த படம் பார்க்கும்போது இப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா இருந்தா ஒரு ஏரியா முழுக்க இப்படி எல்லாருமே இப்படி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல். அண்ட் இந்த படத்துல எம்.எஸ். பாஸ்கர் கேரக்டர், பக்ஸி கேரக்டர், அபியூனானும்ல அம்மா சார் அவரோட இந்த படத்துல இருக்கிற கேரக்டர் எல்லாமே செம்ம. கிளைமேக்ஸ்ல பண்ண அந்த ஐடியாவா இருக்கட்டும், எமோஷனலா கொண்டு போய் டக்குனு ஒரு கவுண்டர் போடுறதா இருக்கட்டும், இப்படி மொத்த படமும் உங்களை நிறைய இடத்துல சிரிக்க வச்சு எமோஷனலா ஃபீல் பண்ண வச்சு செம்மையா இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துரும்.